ஹாய். வீட்டுக்கு வந்த உடனே ஒரே வேலை தாங்க. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கிச்சன் பக்கம் போனேன். போனதுமே க்ராசரி சுத்தமாக இல்லை. ஸோ ஈவினிங்கே எங்களுக்கு நியர்பையில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு தேவையான கிச்சன் டவுல்ஸ் அப்புறம் ஹேங்கி எவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எப்படியும் க்ராசரி செக்ஷன் தவிர வேறு எந்த செக்ஷனும் விட மாட்டாங்க என் ஹஸ்பண்ட். க்ராசரிஸ் வாங்க வந்தாவே, ஏன்னா நாங்கள் போனதே ரொம்ப ரொம்ப லேட்டுங்க. 7:30 போல் தான் போனோம். ஸோ 10 o'clockலாம் ஃபுல்லாக ஷாப் மூடிடுவாங்க. நான் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களோட ஒரே வேலை இந்த ட்ராலி தள்ளிகிட்டே வர வேலைன்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்ட. ஸோ அவங்க பாவம் தள்ளிகிட்டே தான் வந்துட்டுருந்தாங்க. நான் 1 by 1 செக் பண்ணிவிட்டு ஆஃபர்ஸ், ரேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நம்ம க்ராசரிஸ் வாங்க போனால் ஏதாவது ஒன்று லிஸ்ட்டில் இருந்து விட்டு போயிடும். முன்னெல்லாம் பேப்பரில் எழுதிட்டு வர சிஸ்டம் நம்ம அம்மா அப்பா டைம்லாம் இப்போலாம் ஃபோன்லேயே நோட் பண்ணி நான் எழுதிடுவேன். என் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுற மாரி என் ஹஸ்பண்ட் ஃபோனுக்கு தான் நான் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பண்ணிடுவேன். ஆஸ் யூஷுவல் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணிவிட்டு நல்ல பசி. ஸோ இங்கே வந்து கீழே வந்து நல்லா ஷாப் நல்லா வச்சுருக்காங்க. சரவணா ஸ்டோரில் இருக்கிற நல்ல ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே எல்லாமே ஃபுட்டு, ஜூஸு, ஃப்ராங்கி எல்லாமே இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் 2 ஜூஸும் அப்புறம் எனக்கு ப்ரௌனியும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் லைட்டான பசிக்கு அது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். வெளியே வந்து பார்த்தா ஹெவி டிராஃபிக்ங்க. ஒரு வழியாக க்ராசரிஸ் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.